கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. இன்று செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி புதன்கிழமை. பிரியமானவர்களே, இன்று நாம் தியானிக்கும் வசனம் எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்தின் பின்பகுதி. யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. பிரியமானவர்களே, இன்றைய மன்னாவை, இந்த வசனத்தை என்னோடு கூட சேர்ந்து தியானித்து கொண்டிருக்கின்ற நீங்க, ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக சத்துருக்கள் எழும்பி உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கலாம். உங்களுடைய காரியங்களை எல்லாம் நீங்கள் வெட்கமடையும்படிக்கு அல்லது நிந்தைக்கு ஆளாகும்படிக்கு அல்லது உங்களுடைய காரியங்கள் அழிவுக்கு ஏதுவாய் போகும்படிக்கு சத்துரு திட்டம் போட்டிருக்கலாம். ஆனா வசனம் சொல்லுகிறது, பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது என்று. அப்படி என்றால் நமக்கு விரோதமாய் வருகின்ற ஆயுதங்கள், அம்புகள், எதிரியினுடைய ஆயுதங்கள், இவைகள் எல்லாம் நம்மை நோக்கி வருகின்ற அருகாமையிலே வந்தது போல இருந்தாலும் கூட, ஆனால் காரியம் மாறுதலாய் முடியத்தக்கதாக அந்த ஆயுதங்கள், அந்த அம்புகளை எல்லாம் கர்த்தர் நிர்மூலமாக்க முடியும். அவைகள் முழுவதையும் அது வாய்க்காமல் செயலிழந்து போகலாம், அல்லது வந்த வேகத்திலே அது திரும்பி செல்லலாம். ஆனால் ஒன்று நிச்சயம், அது நம்மை தொடாது, உங்களை தொடாது. காரியம் மாறுதலாய் முடியும். எஸ்தர் புத்தகத்துல பார்க்கின்றோம், யூத குலம் முழுவதையும் அழித்து போடும்படியாக சத்ரு திட்டம் போட்டான். இந்த 127 நாடுகளிலும் இருந்த யூதர்களை எல்லாரையுமே அழித்து போட வேண்டும் என்று திட்டம் எழும்பினது. அந்த நேரத்துல எஸ்தரை பார்க்கின்றோம், மொர்தெகாயை பார்க்கின்றோம். அவர்கள் இருவரும் இதை எப்படியாகிலும் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொல்லி முயற்சி பண்றாங்க. அப்போ எஸ்தர் ராஜாத்தி சொல்லுகின்றாள், நான் 3 நாட்கள் நான் குசியாமல் குடியாமல் உபவாசம் பண்ணி என் தாதிமாரோடு கூட நான் ஜெபம் பண்ணுகிறேன். நீங்களும் ஜெபம் பண்ணுங்க, யூதர்கள் தேவ ஜனமெல்லாம் ஜெபம் பண்ணட்டும். நான் ராஜாவின் சமூகத்தில் போய் நின்று உங்களுக்காக நான் பரிந்து பேசுகிறேன் என்று சொல்லி முடிவெடுக்கிறாளாம். பிரியமானவர்களே, இப்படி சத்ருவினுடைய திட்டங்கள் நமக்கு நேராக எழும்பி இருக்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நமக்கோ பலன் இருக்காது. அவர்களை மேற்கொள்ள நமக்கு பலன் இல்லாமல் போகலாம், அல்லது ஞானம் இல்லாமல் போகலாம், அல்லது இவர்களை என்ன யுக்தி பண்ணி இதனை தடுப்பது என்று தெரியாமல் முழித்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஒண்ணு, ஆண்டவர் சமூகத்துல நம்மை தாழ்த்தி, ஆண்டவரே இந்த சூழ்நிலையில எனக்கு ஒன்றுமே முடியாது என்று சொல்லி அவருடைய சமூகத்துல தாழ்த்தி நம்ம உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுவதுதான் சரியான காரியம். நம்ம வேதத்துல ராஜாக்கள் நடவடிக்கைகள் புத்தகத்துல பார்க்கிறோம், ராஜாக்கள் தங்களுக்கு விரோதமாக பகைஞர்கள் யுத்தம் பண்ண எழும்பின பொழுதெல்லாம் அநேக ராஜாக்கள் செய்த காரியம் இதுதான். எசேக்கியா ராஜாவை பார்க்கின்றோம், யோசபாத் ராஜா, ஆசா ராஜா, இப்படி எல்லா ராஜாக்களை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு அந்த சத்துருக்களை என்னால முடியும், என்கிட்ட இருக்க யுத்த இராணுவ வீரர்களை வைத்து இவர்களை மேற்கொண்டு விடுவேன் என்று சொல்லி அவங்க தன்னுடைய பலத்தை நம்பி என்னைக்குமே அவங்க போகல. அவங்கெல்லாம் ஆண்டவர் சமூகத்துல உபவாசிச்சாங்க. தேசத்தில் உள்ள ஜனங்களையெல்லாம் உபவாசிக்க சொன்னாங்க. ஆண்டவரை நோக்கி பார்த்தாங்க. ஆனால் ஜெயமோ கர்த்தரிடத்திலிருந்து வரும் என்று எழுதியிருக்கிறது படி கர்த்தர் அப்படிப்பட்ட நேரங்களில் எல்லாம் தம் ஜனத்தை விடுவித்ததை, காரியம் மாறுதலாய் முடிந்தது என்பதை நம்ம பார்க்க முடியும். அப்படித்தான் அன்றைக்கு எஸ்தர் காலத்திலேயும் அவர்களுக்கு விரோதமாக எழுதப்பட்ட சட்டமெல்லாம் திருத்தப்பட்டு அவர்கள் பகைஞர்கள் அழியும்படியாகவே மாறுதலாய் முடிந்தது. இது எப்படி ஒரு பெரிய ஆச்சரியம் பாருங்க. இது அன்றைக்கு மட்டுமல்ல, இன்றைக்கும் தேவன் அப்படியே நமக்கு சார்பாக நின்று கிரியை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கின்றார். எனவே நீங்க பயப்படாதீங்க. உங்களுக்கு விரோதமாக யுத்தம் எழும்பி இருக்கலாம், உங்களுக்கு விரோதமாக சத்துரு ஆகிய பிசாசு எழும்பி நின்று உங்களை எப்படி அழித்து போடலாம் என்று சொல்லி மாந்திரீக கட்டுகள், பில்லி சூனியங்கள், இப்படிப்பட்ட போராட்டங்கள் மத்தியில இப்படி குடும்பத்தில் இருக்கிற காரியங்களை எல்லாம் அப்படியே நிர்மூலமாக்கணும், அழித்து போடணும்
என்று சொல்லி பல விதங்கள்ல அவனுடைய அக்னியாஸ்திரங்கள் உங்களுக்கு விரோதமா எழும்பிக் கொண்டே இருக்கலாம். ஆனால் கர்த்தரோ அவைகளை வாய்க்காமல் போக பண்ணி காரியம் மாறுதலாய் முடிய பண்ணுவார். உங்களுக்கோ ஜெயத்தை கட்டளையிட்டு யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று என்று பார்க்கின்றோம். உங்களுக்கு விரோதமாய் எழும்பின யுத்தங்களை எல்லாம் மாறுதலாய் முடிய பண்ணி உங்களுக்கு மகிழ்ச்சியும் வெளிச்சமும் மற்றும் களிப்பும் கனமும் உண்டாகும்படி கர்த்தர் செய்வார். கண்கள் மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படியாக காரியம் மாறுதலாய் முடிந்தது என்ற வசனத்தின்படி இன்றைக்கு அந்த வசனம் யாருக்கு நேராகவெல்லாம் டைரக்டா கடந்து செல்லுகிறதோ ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இப்படியே நீ செய்தரணும். அவர்கள் எதிர்பார்த்திருந்த கலக்கம், பயம், திகில் இவையெல்லாம் கடந்து போய் காரியம் மாறுதலாய் முடியட்டும். பகைஞரை மேற்கொள்ளும்படியான ஆண்டவரை காரியத்தை இவர்களுக்கு கட்டளையிட்டு ஜெயத்தை கட்டளையிட்டு ஆண்டவரை இவர்கள் எல்லையில மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாவதாக. கர்த்தாவே, எந்த இடத்துல இன்று தலை குனிந்து விடுவோமோ என்று சொல்லி கலங்கி போயிருக்கிற இடத்துல தலை நிமிர்ந்து நிற்கும்படியான சூழ்நிலையை நீர் மாற்றுவீராக. உடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இன்று எரிகோ விழும் 7 நாட்கள் ஜெபத்துல இன்று 3வது நாள். நீங்கள் விசுவாசத்தோடு கலந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு தியானித்த இன்றைய மன்னாவில் எழுதியிருக்கிற வசனத்தின்படி உங்கள் பகைஞரை மேற்கொள்ளும் படியான காரியம் மாறுதலாய் உங்களுக்கு முடியும் என்பதில் சந்தேகமே இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.